திருத்த முடியாது, திருத்தவே முடியாது. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிசோ. இந்த வேலை என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா திவ்யாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், என் மேல அவங்களுக்கு கிரஷ் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் எவிட் ஆனதுக்கு அப்புறம் இந்த பிக் பாஸ் ஷோ யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஷோ ஒரு ஷோல பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் போயிட்டு செம்ம ஃபன் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். அதுல ஒருத்தரை போட்டு செம்ம டேமேஜ் பண்ணிட்டாங்க. அது யாரு, அதெல்லாம் இந்த வீடியோ மொத்தமா பார்த்தோம். அதுக்கு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் பாக்குறீங்க, லைக் பண்ணா பாக்குறீங்க, ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஸ்டார்டிங்கா பாத்தீங்கன்னா ஒருத்தங்க இன்டர்வியூ மேல இன்டர்வியூ கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு இருந்தால, போன நம்ம வீடியோவை நம்ம கண்டினியூஸா வீடியோ பார்க்கறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தொடர்ந்து ஒரு 3 வீடியோவாவே நம்ம வாட்டர்மெலன் தர்பீஸ் பத்தி தான் போட்டுருக்கோம். இந்த தர்பீஸ் பாத்தீங்கன்னா இப்போ அடுத்த ஒரு எப்படிடா மாற போறீங்க, ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அது ஒரு இன்டர்வியூ வந்து நம்ம 2 வீடியோவா பிரிச்சு போட்டிருந்தோம். இப்போ வந்து 2வது இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அது என்ன இன்டர்வியூ நீங்க கேட்டீங்கன்னா, இதே மாதிரி தான் பிக் பாஸ் ஷோ பத்தி தான் சொல்லியிருக்காரு. அந்த பிக் பாஸ் ஷோல என்னென்ன சொல்லியிருக்காங்க நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ ஸ்டார்டிங் அதுக்கு முன்னாடி அவரை பத்தி ஒன்னு கேட்டிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களை ஒரு ஒர்ஸ்ட் ஆக்டர்னு சொல்றாங்களே, அது யார் யார் அப்படி சொல்றா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து எல்லாமே தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்பீஸ் அது வாயாலே ஒத்துக்கிச்சு தான் சொல்லணும். ஃபைனலி அதுக்கப்புறம் பாத்தீங்க, அது ஒத்துக்கிறதுக்கு அப்புறம் அப்படியே மாத்தி என்ன சொல்றாங்க, எல்லாத்துக்கும் என் மேல பொறாம, ஆக்டிங் நல்லா பண்றேன், எல்லா ஆக்டிங் மிந்திட்டு இருக்கேன், அதனால பொறாம பிடிச்சிட்டு இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி தர்பீஸ் சொல்லிட்டு இருக்காரு. குச்சமே இல்ல. இந்த தர்பீஸ் என்ன பண்ணாலும் சரி திருத்தவே முடியாது. தர்பீஸ் போற போக்குல போட்டோம் அப்படின்னு தான் விட்டுற மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்க, இந்த இன்டர்வியூ, இந்த தர்பீஸ் உட்காந்து இன்டர்வியூ எடுக்கிறவங்க என்ன பிளான் பண்ணி எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஏன் இப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல. தர்பீஸ்க்கு வந்து ஏதோ ஒரு நடிப்பு அரக்கன், தர்பீஸுக்கு இவங்களே ஒரு பட்டத்தை கொடுத்து புகழ்ந்துட்டு இருக்காங்க தான் சொல்லணும். ஏன்னா இப்ப ரீசெண்டா ஒரு 2 இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. அந்த 2 இன்டர்வியூல ஒரு இன்டர்வியூல வந்து என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா, நவீன உலக சூப்பர் ஸ்டார் கொடுத்து வச்சிருக்காங்க. அவங்க அந்த தர்பீஸை செவனிதால் இவங்க சும்மா இருக்காங்க மாட்டாங்க, ஒவ்வொரு படத்தை எடுத்து கொடுக்கறானோ அவங்க அந்த தர்பீஸுக்கு வேலை இல்லாம ரீல்ஸ் போற இடத்துல கீழே ஃபுல்லாவே நவீன உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போறதா இருக்கட்டும், வேர்ல்டு ஃபேமஸ் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லி போடுறதா இருக்கட்டும், முடியல. இவங்களே டாபிக் எடுத்து கொடுத்துட்டு கொஞ்சமா ஏத்தி விட்டுட்டு இருக்கோம் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கே இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் எங்க இருந்து ஆரம்பிச்சு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ஆல்பம் சாங்ல இருந்து ஆரம்பிச்சு, உங்க ஆல்பம் சாங்ல என்ன பேர் போடணும்னு பார்க்கும்போது தான் இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்லி போட்டு விட்டாங்க. அதுல இருந்து ஒரு வாட்டர்மெலன் ஸ்டார் புடிச்சுக்கிட்டாரு. அதுல இருந்து எடுத்துட்டு வந்து இப்ப வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்லி சுத்திட்டு இருக்காரு. இதே மாதிரி இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பேர் என்ன எத்தனை இடத்துல வைக்க போறான்னு தெரியல, பாப்போம் எங்க வருதுன்னு இந்த பேரு. இந்த இன்டர்வியூ எடுத்துக்கோங்க, சும்மா இருக்கால, இவங்களே ஏதாச்சும் ஒரு பேர் எடுத்து வச்சுறது. அங்க வந்து இவர் வந்து ஓ அப்படி சொல்றாங்களா மக்கள், இவங்க இப்படி சொல்றாங்களா மக்கள்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க சொல்லி சொல்ற மாதிரி இருக்கு போல. தம்பி இவரு கூட சுத்தாதீங்க. அப்புறம் நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பிக் பாஸ் குள்ள போயிட்டு ரொம்ப செம்மையா வந்து ப்ளே பண்ணி நம்ம எல்லாம் விளையாண்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் என்ன விளையாண்டாரு இன்னும் எனக்கு சுத்தமா தெரியல அப்படி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம தான்ப்பா பிக் பாஸ், நம்ம இல்லனா அந்த பிக் பாஸ் இல்லப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு அவரு. நானும் என் தங்கச்சி தான்ப்பா அந்த பிக் பாஸ் நாங்க தூக்கி நிறுத்தணும், மத்தபடி யாருமே எதுவுமே பண்ணலப்பா, நீங்களே பார்த்தா தெரியும் எல்லா ப்ரோமோலையும் நாங்க தான் இந்த அதிரடியா கண்டென்ட் கொடுத்தது நாங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா அவரே சொல்றாரு, நாங்க தான்ப்பா ஃபுல்லா ட்ரெண்டிங், நின்னா ட்ரெண்டிங், உட்காந்தா ட்ரெண்டிங், நடந்து போனா ட்ரெண்டிங், எல்லாமே நாங்க தான்ப்பா கண்டென்ட் ட்ரெண்டிங் எல்லாமே நாங்க தான்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயோ சாமி, இவர் அப்ப இவரே சொல்லிருக்காரு, நான் எதிரில ட்ரெண்டிங் சொன்னேன், நான் அப்படியே நடந்து போனா ட்ரெண்டிங் ஆயிடுப்பா, அங்க டான்ஸ் ஆன ட்ரெண்டிங், அந்த ஸ்விமிங் பூல்ல குளிச்ச ட்ரெண்டிங், அங்க போஸ்ட் கொடுத்த ட்ரெண்டிங், மலையில டான்ஸ் ஆன ட்ரெண்டிங், எல்லாமே ட்ரெண்டிங் நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது ட்ரோலுக்கு எல்லாம் யூஸ் பண்ணது இது, அது தெரியாம இவர் வந்து நான் தான் ட்ரெண்டிங் சொல்லிட்டு இருக்காரு. இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா, ட்ரோலு கூட இவரை பயன்படுத்த கூடாது புரிஞ்சுக்கணும். அவனை சொல்லி நிறுத்துங்களா. இது இப்ப நான் சொல்லிட்டு இருக்காரு. யாருன்னு கேட்டீங்கன்னா, பிக் பாஸ் த வேர்ல்டு ஃபேமஸ் வாட்டர்மெலன் ஸ்டார் இதான் சொல்லிட்டு இருக்காரு. நடிப்பு அரக்கன் அவர் தான் அப்படி சொல்லியிருக்காரு. இன்னும் எத்தனை பேர் இருக்காரு கொடுங்க, அவர் வச்சுக்கிட்டோம். ஏற்கனவே அவர் பேர் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார்ல ஆரம்பிச்சு அந்த பிபிடி வரைக்கும் போயிட்டு இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா நடுவில் நடிப்பு அரக்கன் வரும், நவீன உலக சூப்பர் ஸ்டார் வரும், அப்படியே ஒவ்வொன்னா உள்ள வந்து நம்ம பெருசா வந்துடும் அவர் பேரு. ரைட், நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நடந்த சீசன்லயே லைவ் பார்த்து இவ்வளவு வியூஸ் போனதே இல்லையா, வாட்டர்மெலன் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க வந்து நிறைய வியூஸ் போயிருக்கான். அது வந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க. நான் இருந்தாலும் இப்ப லைவ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் எவிட் ஆனே எல்லாமே ஃபீல் பண்ணாங்க, லைவ் பாக்குறது எல்லாமே கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், ஏன் லைவ் எல்லாம் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டேன். நீங்க போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு போர் அடிக்குன்னு சொல்லிட்டு மக்கள் சொன்னாங்களாம் அப்படின்னு தர்பீஸ் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நாங்க வந்து 2 எபிசோட் தான் பார்ப்போம்னு சொன்னாங்களா மக்கள். அது என்ன எபிசோட்னு கேட்டீங்கன்னா, விஜேஎஸ். நீங்க இல்லனாலும் நாங்க விஜேஎஸ் நாங்க வீக்கெண்ட் மட்டும் தான் நாங்க பார்ப்போம், விஜேஎஸ்க்காக பார்ப்போம், நீங்க போனதுல இருந்து எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொன்னாங்களா மக்கள் இவர்கிட்ட. யாரா சொன்னது? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க எல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, திவ்யா பத்தி இப்ப கேட்டிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா, திவ்யாவுக்கும் என் மேல அன்பு இருந்தது, திவ்யாவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், திவ்யாவுக்கு என் மேல கிரஷ் இருந்துச்சு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இவர் சொல்றாரு, எனக்கு திவ்யா மேலனா லவ்னா இல்ல, ஒன்லி அட்ராக்ஷன், அந்த லவ்ங்கிற ஃபீலே இல்ல, ஃபுல்லா திவ்யாவில் இருந்தது மட்டும் ஒன்லி அட்ராக்ஷன் மட்டும் தான் இருந்துச்சு, மத்தபடி ஒன்னும் இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த தர்பீஸ் எங்க போனாலும் திவ்யான்னு கத்துறாங்களாம், கூட்டத்துல இருந்து திவ்யான்னு கத்துறாங்களாம். ஆனா தர்பீஸுக்கு வந்து திவ்யா மேல இருந்துச்சு வெறும் அட்ராக்ஷன் மட்டும் தான், லவ்னா இல்ல. ஆனா திவ்யாவுக்கு வந்து தர்பீஸ் ரொம்ப பிடிக்குமா, அவங்களுக்கு பிடிச்ச பேர் என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தர்பீஸ். சோ அந்த தர்பீஸ் இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கான்னு தான் சொல்லணும், போயிட்டே இருக்குது இன்டர்வியூ. தலை வலிக்குதா
புரியுது. ஒவ்வொரு இன்டர்வியூ போயிட்டு தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப 2வது இன்டர்வியூ தான் இருக்கு. எத்தனை இன்டர்வியூ வரப்போகுதுன்னு தெரியல. இவர் என்னென்ன பேச போறான்னு தெரியல. அதுக்கப்புறம் இன்னும் என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா, அப்புறம் இந்த இன்டர்வியூ கேட்டிருக்காங்க விஜய், அஜித், தனுஷுக்கு அப்புறம் நீங்க தானாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து கன்ஃபார்ம் நான் தான்ப்பா, இனிமேல் நான் தான் அப்படின்னு சொல்லி தர்பி சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்க போயிட்டாங்கன்னா அப்புறம் அந்த இடத்த யாரை ஃபில் பண்றதுக்கு நான் தானே வந்தாகணும். அவங்கள விட்டுட்டாங்கன்னா இப்ப அவங்களுக்கு மேல நான் வந்துட்டு இருக்கேன், இனிமேல் வந்துகிட்டே இருப்பேன். அவங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீல்ட்ல போறாங்க. நான் வந்து நடிப்பு ஃபீல்ட்ல வந்துட்டு இருக்கேன். என்ன மிஞ்ச நடிப்புல யாரும் இல்ல. ஸோ நம்ம வந்து ஆக்டரா இருந்தா கனவே இப்போ இவ்வளவு பாப்புலாரிட்டி வச்சு நம்ம ஆக்டர் ஆகணும் என்னப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தர்பீஸ். இந்த தர்பீஸ் இப்போதைக்கு எதுவும் திருத்த முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இன்னொன்னு கேட்டிருக்கேன் இந்த கேள்வி, உங்களுக்கு இந்த பிக் பாஸ் சீசன்ல யாரை பிடிக்காதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து யார் சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா கானா வினோத் அவரை சொல்லி அவங்க சொல்லிருக்காங்க. எனக்கு பிக் பாஸ் 9ல பிடிக்கவே பிடிக்காது கானா வினோத் தான் அப்படின்னு சொல்லி இந்த தர்பீஸ் சொல்லியிருக்காரு. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ரைட். இப்போ பாத்தீங்கன்னா இந்த தர்பீஸ் இப்படிதான் சொல்லி சுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். இன்னும் எத்தனை இன்டர்வியூல என்னன்னா சொல்ல போறாருன்னு தெரியல. பார்ப்போம், எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அடுத்தது நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தால இப்போ வந்து அந்த ஷோல போயிட்டு பிபி கண்டஸ்டன்ஸ் ஒரு ஷோக்கு போயிருக்காங்க. அந்த ஷோல போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் ஒருத்தவங்க போட்டு கலாச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன ஷோன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார் மியூசிக்ல பாத்தீங்கன்னா இப்போ வந்து லைன் பை லைனா ஒரு ப்ரோமோ சுட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்க யூடியூப் சேனல்ல பார்த்தா தெரியும், விஜய் டெலிவிஷன் யூடியூப் சேனல்ல பார்த்தா தெரியும். அதுல போய் பாத்தீங்கன்னா நிறைய ப்ரோமோஸ் ஒரு 6 ப்ரோமோஸ் 7 ப்ரோமோஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல போய் பார்த்தா எல்லாம் தெரியும். நான் செம்ம கலாய் கலாச்சிருக்காங்க சொல்லணும். ஆனா கமுதினை போட்டு செம்ம கலாய் கலாச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் பிடிச்சி கலாச்சி செம்ம கலாய் கலாச்சிருக்காங்க. கமுதினா ரெட் கார்டு விஷயம் உள்ள வருது, கார் விஷயம் உள்ள வருது, எல்லா விஷயமும் உள்ள வந்துட்டே இருக்கு. அப்புறம் திவ்யா எல்லா கானா வினோத் எல்லாமே உள்ள வராங்க தான் சொல்லணும். வேற லெவல் ஃபன்னா இருக்க போகுது. இது வந்து பாத்தீங்கன்னா February 15 வரப்போகுது. கம்மிங் சண்டே வருது. பார்ப்போம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் பொறுத்து வந்து பார்ப்போம். வேற லெவல்ல இருக்க போகுதுன்னு தான் சொல்லணும் ஸ்டார் மியூசிக். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிபி கொண்டாட்டம். பிபி கொண்டாட்டம் அப்படின்னு ஒரு அப்டேட் வரலன்னு தான் சொல்லணும். எப்ப நடக்குது, என்ன முடிவுல இருக்காங்க, நடக்குதா நடக்கலையா என்ன ஒண்ணுமே தெரியல. இந்த பிபி கொண்டாட்டம் வருமா வராதானே இப்ப டவுட் வந்துருச்சு. ஆனா இதுல ஒன்னே மட்டும் நல்லா தெரிஞ்சுச்சு தான் சொல்லணும். பிபி கொண்டாட்டத்துக்கு கன்ஃபார்ம் பாரு கமுதினா இன்வைட் பண்ணிடுவாங்க தான் தோணுது. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப எல்லா ஷோலுமே கமுதின் வராரு, பாரு தான் காணா. மேபி பாரு வராம இருக்க வாய்ப்பு இருக்கு தவிர கமுதின் கன்ஃபார்ம் பிபி கொண்டாட்டத்துக்கு எல்லா இடத்துக்கும் வருவார் தான் தோணுது. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்டார் மியூசிக் ப்ரோமோல பார்த்தாலே தெரியும் எல்லாத்துக்கும் செம்ம பாசிட்டிவ் மூட் ஃபன் மோட்ல இருக்காரு கமுதின். வேற லெவல்ல இருக்கு. கமுதி வந்து திவ்யா கூடயா இருக்கட்டும், அரோரா கூடயா இருக்கட்டும், அப்புறம் அங்க வந்த கண்டஸ்டன் கூட இருக்கட்டும், எல்லா கூட செம்ம ஃபன்னா போயிட்டு பண்ணி நம்ம ஃபன்னா பேசிட்டு இருக்காரு, விளையாண்டு இருக்காரு தான் சொல்லணும். அண்ட் வேற லெவல் இருக்கு. இந்த ஷோ ப்ரோமோ பார்க்க ஒரு வேற லெவல்ல இருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம சண்டே வந்துடும் பார்த்துட்டு அதை பத்தி ஒரு லாங் வீடியோ போட்டலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிபி கொண்டாட்டம் எப்போ வருதுன்னு தெரியல. வந்தோன்னு நம்ம சேனல் அப்டேட் பண்றேன். ஓகே, இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 50 பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா டெய்லி அடிச்சுக்கிறாங்க. என்ன எதுக்கு அடிச்சுக்கிறாங்க, ஏன் அடிச்சுக்கிறாங்க தெரிய மாட்டேங்குது. டெய்லி அடிச்சுக்கிறாங்க தான் சொல்லணும். டெய்லி அடிச்சுக்கிற கேம் அந்த அளவுக்கு கேம் வச்சுட்டு இருக்காங்க. கேம்னா அந்த இடத்துல அடிச்சுட்டு சாவுங்களா அப்படிங்கிற அளவுக்கு தான் கேம் இருக்குன்னு சொல்லணும். அந்த ஒரு கேம் வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைட், எதுக்கு ஃபைட் வரணும் திரும்ப அடிச்சுக்கிறாங்க. இப்ப பிக் பாஸ்ல அடிச்சுட்டாலும் ரெட் கார்டு, அதே மாதிரி எல்லோ கார்டு அதே மாதிரி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்ப பிக் பாஸ்லயே அவளுக்கு அது கொடுக்கறதுல தான் சொல்லணும். ஆனா நம்ம சீசன்ல கொடுத்தாங்க இந்த வாட்டி ரெண்டா கொடுத்தாங்க தான் சொல்லணும். இப்ப பாத்தீங்களா ரெட் கார்டு உள்ள இந்த 15 ஷோல ரெட் கார்டு உள்ள எல்லோ கார்டு உள்ள அடிச்சுக்கோங்க, என்ன ஆனாலும் அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்க. ஃபுல்லா இவங்களும் மாத்தி அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, திட்டிக்கிறாங்க, என்னமோ பண்ணிக்கிறாங்க தான் சொல்லணும். இருந்தாலும் அவங்க வந்து கேம் அவங்களுக்காக மட்டும் விளையாடல, நம்ம ஆடியன்ஸ்க்காகவும் சேர்த்து விளையாண்டு இருக்காங்க தான் சொல்லணும். என்ன அந்த ஆடியன்ஸுக்காக சேர்த்து விளையாடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். இந்த வின் பண்றவங்களுக்கு இந்த 50ல லாஸ்ட் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க வின் பண்றாங்களே அவங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வருதோ அது ஃபுல்லா ஃபேன்ஸுக்கு தான் போகுது. யாரு பார்த்து கரெக்டா இதுதான் வின்னு அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல எனக்கு என்ன டவுட்னா, இப்போ ஒரு 100 பேர்ல 25 பேர் அவங்களை செலக்ட் பண்ணா இந்த 25 பேர்ல யாருக்கு அந்த அமௌண்ட் போகும் அது ஒரு டவுட் இருக்கு. அது போக ரிவீல் ஆகும். அது வந்து அப்படி ரிவீல் ஆகணும்னு வந்து அந்த ஜெயிக்கிற அமௌண்ட் ஃபேன்ஸுக்கு தான் போகுது. அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபேன்ஸுக்கு போற அமௌண்ட் கொஞ்சம் இப்ப பிடிக்கலன்னு சொன்னோன்னே அந்த உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பயந்துட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ரூல் பிரேக் பண்ணிருக்காங்க தான் சொல்லணும். எந்த ஒரு ரூல் பிரேக் பண்ணிருக்காங்க. அந்த பிரேக்கால தான் இப்போ வந்து அமௌண்ட் கம்மி பண்ணிட்டு இருக்காங்க, அமௌண்ட்டை குறைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். அது என்ன ரூல், அந்த ரூல் வந்து ஒழுங்கா வெளில வரல. அந்த ரூல் வந்தோடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடியுது. ரிவ்யூ, ட்ரோல் அண்ட் அப்டேட் நம்ம சேனல்ல வரும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாமே பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.